ஜேம்ஸ் அண்ட் கோவின் வேலண்டைன்ஸ் டே சேல் பிப்ரவரி 13, 14, 15 மற்றும் 16. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்தியா டுடே கருத்தரங்கில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், திமுக அரசு செயல்படுத்தும் திட்டங்களை பார்த்து வெளிமாநிலங்களிலிருந்து அதிகாரிகள் வந்து பார்த்துவிட்டு செல்கிறார்கள் என கூறினார். பணிபுரியும் பெண்கள் மற்றும் மாணவிகள் பாதுகாப்பாக தங்கும் வகையில் தமிழக அரசு செயல்படுத்தி வரும் தோழி விடுதி திட்டத்தை பார்த்து மத்திய அரசும் பட்ஜெட்டில் அதுபோன்ற திட்டத்தை அறிவித்துள்ளதாகவும் ஸ்டாலின் கூறினார். திராவிட மாடல் செயல்படுத்த திட்டங்களை பார்த்து பல்வேறு மாநிலங்கள்ல அந்த திட்டங்களையும் அடாப்ட் பண்ணிக்கணும்னு கேஸ் ஸ்டடி பண்ண ஆபீசர்ஸ் வராங்க. இப்போ கூட எங்களோட தோழி விடுதியை மாடலா எடுத்துக்கிட்டு ஒன்றிய அரசு பட்ஜெட்ல ஒரு ஸ்கீம் அறிவிச்சிருக்கிறாங்க. தோழி விடுதியை பார்த்து மத்திய அரசு காப்பியடித்ததாக கூறிய ஸ்டாலினுக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, கடந்த 2022ஆம் ஆண்டு நிதியாண்டு தொடக்க நாளான ஏப்ரல் மாதம் 1 அன்று மத்திய அரசு கொண்டு வந்த பணிபுரியும் மகளிருக்கான சக்தி நிவாஸ் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட நிதியில் 2023 ஜூலை 13 அன்று தொடங்கப்பட்டதே தோழி விடுதி. இதற்காக தமிழகத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 223 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து ரூபாய் 147.18 கோடி வழங்கியுள்ளது. உண்மை நிலை இப்படி இருக்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் தோழி விடுதியை அடிப்படையாக கொண்டு மத்திய அரசு புதிய திட்டம் அறிவித்திருக்கிறது என்று பொய் கூறியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்திலும் திமுக ஸ்டிக்கர் ஒட்டியே பழக்கப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது மத்திய அரசின் நிதியில் செயல்படும் திட்டத்தை தாங்கள் கொண்டு வந்ததாக மற்றொரு ஸ்டிக்கர் ஒட்ட முயற்சிக்கிறார். இப்படி ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரம் செய்ய செலவிடும் நிதியில் ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு எத்தனையோ நல்ல திட்டங்களை சொந்தமாக யோசித்து செயல்படுத்தி இருக்கலாம் என அண்ணாமலை கூறியுள்ளார்.